ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே கூட vlog மார்னிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிடலாம். ப்ளஸ் மாவு அரைக்க வேண்டியது வேறு இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இல்லாமல் டைரெக்டாக பிரஞ்ச் மாதிரி செஞ்சிடலான்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். கிரைண்டர் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் மாவு அரைக்கலான்னு ஏற்கனவே நான் கிரைண்டர் வீடியோலாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதில் இருக்க கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்கும். இப்போ வரைக்குமே போடுறாங்க, இது வாங்காதீங்க, ஏமாத்துறாங்க. என்னோட கம்பெனி கிரைண்டர் கிடையாது, நானும் காசு கொடுத்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி இந்த கைவலி வயசானவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் என்னமோ நான் தான் ஃபேக்ட்ரி வச்சு இதை என்ன சொல்கிறது மேனுஃபேக்சர் பண்ணி விற்று ஏமாத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் இந்த கிரைண்டர் கம்பெனிக்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. அமேசானில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய கமெண்ட் கட்டியாக இருந்தால் மாவு கீழே விழாது அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த டவுட்டெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் எல்லாம் சுற்றாது, உள்ளே இருக்கிறது மட்டும்தான் சுற்றும். அதனால் ஓடுறப்ப கை விட்டோம் அப்படின்னா கை அடிபட்டுரும். அதனால் நம்ம எடுத்து விடணும் அப்படின்னா மூடியை திறந்துட்டு நிறுத்திட்டு தான் நம்ம உள்ள அந்த ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விடணும். ஸோ பாக்கி வேலையும் சைட் பை சைட் போயிட்டுருக்கு பாருங்கள். கைப்புள்ளையை போட்டு விட்ருக்கேன். இன்றைக்கி பிரஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு சாம்பார், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் கேரளா ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சாம்பாருக்கு ஒரு கப்பு துவரம்பருப்பை நல்லா அலசிட்டு ரைஸ் குக்கரில் வச்சு விட்டுற போகிறேன். இந்த குக்கர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பாத்திரம் கழுவுறதுமே கூட ஈஸி தான் பாருங்கள், மூடி ஈடின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் ஒரே டைமில் 2-3 ஐட்டம் கூட நம்ம இதுக்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் முந்திலாம் பார்த்தீங்கன்னா டம்ளர்ஸ் உயரமாக இருக்கும்ல, அதில் காய் பருப்பு எல்லாமே வைப்பேன். இப்போது சாதம் வச்சுட்டு மேலே அந்த ஸ்டாண்டு அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சுட்டு பருப்பு கூட தக்காளி கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு வேக வச்சிட போகிறேன். சாதத்தில் நாங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டில் உப்பு போட்டு தான் வடிப்போம். அதனால் சாதத்தில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ பருப்புக்கு மஞ்சத்தூள் போட மாட்டேன், ஏன்னா தண்ணி இதுலேருந்து வடிஞ்சதுன்னா சாதம் மஞ்சள் கலர் ஆயிரும். அதனால் பருப்பில் மஞ்சத்தூள் போடாமல் தான் வேக வைப்பேன். கொஞ்சமாக இது மட்டும் போட்டுடுறது, எண்ணெயும். சரி, தக்காளியெல்லாம் இப்போ கரைய மாட்டேங்குது பார்த்தீங்களா. அதனால் சாம்பாருக்குமே கூட தக்காளியை பருப்பு கூட சேர்த்து வேக வச்சிடுறது. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் மீடியம் இதில் வச்சு விட்டேன் அப்படின்னா பருப்பு சாதம் ரெண்டும் வெந்துடும். ஸோ சொன்னேன் பார்த்தீங்களா, மூடியை திறந்துட்டு மாவு எடுத்து விடணுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டு தண்ணி தேவையானது ஊற்றிடணும். ரொம்ப அடிக்கடிலாம் எடுத்து விடணும்லாம் இல்லை, மாவு இன்னும் லைட்டாக மசியணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் ஆன் பண்ணி விட்டுற போகிறேன். அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கையை நடுவில் விட்டுட்டோன்னா கிழிச்சிரும். அந்த அளவுக்கு வேகமாக சுற்றும், ஷார்ப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஓடிட்டுருக்கப்போ கைவிடக்கூடாது. அதுக்குள்ளே இவனுங்களுக்கு பசிச்சிருச்சு, கீழே உட்காந்து பரிதாபமாக பார்த்துட்டு இருந்தானுங்க. ஸோ சிட்டு டெட்டுக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம். இன்றைக்கி பெடிகிரி கேரட் அண்ட் முட்டை. டெட்டுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும், சிட்டுக்கு முட்டை டெய்லி இருந்ததுன்னா சாப்பிட்ருவான். ஏன்னா சிட்டுக்கு அலர்ஜி அப்படிங்கிறனால நான்வெஜ் கொடுக்குறத நிறுத்திட்டேன். ஒருத்தனுக்கு கொடுத்தா இன்னொருத்தனுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. அதனால் 2 பேருக்குமே சிக்கன் ரொம்ப ரேராக தான் கொடுக்குறது. இது போக பார்த்தீங்கன்னா சில நாள் தயிர் சாதம் தருவேன், ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் சிவப்பு பூசணி இதெல்லாம் பாயில் பண்ணி கொடுப்பேன். டெய்லி கொடுக்க மாட்டேன். முட்டை டெய்லி இருக்கும், கேரட்டும் டெய்லி இருக்கும். அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2-3 நாளைக்கு வாங்கி வேக வச்சு கொடுக்குற பெடிகிரி கூட சேர்த்து கொடுத்துருவேன். சில நாள் சாப்பிடாம வம்பு பண்ணாங்க அப்படின்னா நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு கொடுத்ததுனாலும் சாப்பிட்ருவாங்க. மனுஷங்க மாதிரி தான், ஒரே டேஸ்ட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடும் இல்லையா. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு வெரைட்டி தேவைப்படும். ஸோ இப்போது சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம். பேன் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. காயெல்லாம் வெட்டிக்கலாம் தேவையானது. சின்ன வெங்காயம் காலி ஆகிடுச்சு, அதனால் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் இன்றைக்கி. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு மிளகா வத்தல் சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஸோ சாம்பாரே வேறு விதமாக செய்வாங்க இல்லையா, நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்காமல் கூடவே காயும் சேர்த்தே தான் வதக்கிற போகிறேன். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், ஒரு கேரட், 2-3 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய். ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெறும் மல்லிப்பொடி சேர்ப்பேன், அதனால் வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும் சாம்பார். வீட்டில் மிக்சியில் அரைச்சது தான், அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு காயை நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறமா புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், சின்ன பர்னருக்கு மாற்றி சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ மாவு மசிஞ்சிருச்சு, எடுத்துடலாம்.
இதுவுமே கூட யாரோ போட்டிருந்தாங்க, கட்டியாக இருந்தால் இதில் மாவு வந்து வராது, அதனால் அந்த ஏதோ டவுட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ கட்டியாக இருந்தாலும் இதில் வந்துடும் அழகாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது அப்படின்னு. அதில் விழுந்தது தான், நம்ம கை போட்டெல்லாம் எடுக்கலை. ஸோ இந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு திருப்ப உளுந்து போடலான் இருக்கேன். இது பாதியிலே நிற்கிது பார்த்தீங்களா. அதில் வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்ல ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கணும். அந்த பக்கம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே தேங்காய் துருவல், சின்ன அந்த கேரளா பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி வச்சுருந்தேன். வெங்காயம் சேர்க்கல, வெங்காயம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை, இந்த தேங்காய் எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வதக்கணும் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு கிளறிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், போட்டு மூடி போட்டு விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சிட போகிறேன். அந்த பக்கம் காய் ரெடி ஆகிடும். ஸோ உளுந்து பார்த்தீங்கன்னா அலசிட்டு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிருவேன். கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்ததுன்னா மாவு நல்லா வரும். இது வந்து இந்த கிரைண்டர்னு இல்லை, நான் எப்போ அரைக்க ஆரம்பித்தேனோ அந்த காலத்துலேருந்து இப்படி தான் உளுந்தை வந்து கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். இதையும் பார்த்துட்டு யாரோ மாவு இவங்க ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதில் போட்டு காட்டியிருக்காங்க. அதுதான் இதை பாருங்கள், இந்த வெளியிலெல்லாம் இப்படி ஐஸ் பூத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த மாதிரி கமெண்ட் வந்துருந்தது. ஸோ எப்பயுமே வந்து இந்த இது இல்லை, என்ன பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னாலும் தெரியும், உளுந்து வந்து நான் ஃப்ரிட்ஜில் போட்டு தான் அரைக்கிறதுக்கு போடுவேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளே நமக்கு சாதமும் பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பருப்பை வந்து லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கணும். நான் அதுக்கு பதிலாக ஹேண்ட் பிளெண்டர் வச்சு லைட்டாக இது பண்ணிடுவேன். ஸோ சாதம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மூடி வச்சுட்டோம்னா சாப்பிட்ற வரைக்கும் நல்லா சூடாக அப்படியே மெயின்டைன் ஆகும். இதை வந்து பிளெண்டர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மத்து வச்சு கடையிறதுக்கு பதிலாக இதில் செஞ்சிடுறது. தக்காளியும் நல்லா மசிஞ்சிரும். சாப்பிட்றப்ப தட்டுப்படாது, யாரும் தூக்கி வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த பக்கம் புளி சேர்த்து எல்லாம் காயெல்லாம் வெந்துருச்சு. இதையும் சேர்த்துடலாம், பருப்பையும். ஸோ அதே மாதிரி நான் சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெந்தயம் எப்பயுமே வறுத்து பொடிச்சு வச்சுருப்பேன் ஒரு பாட்டிலில். அது கொஞ்சமாக சேர்த்துப்பேன், நல்லா வாசனையாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, உப்பு சேர்த்துருக்கேன். வெந்தய பொடி சொன்னேன் பார்த்தீங்களா, இது டெய்லி 1 ஸ்பூன் வெறும் வயிற்றில் கூட போட்டு தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா சுகர் இருந்ததுன்னா அதுக்குமே கூட நல்லது. ஸோ வெந்தயம் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்ப்பேன். கொஞ்சம் வெல்லம், அப்புறம் பொடியாக கட் பண்ண மல்லி இலை நல்லா நுரைச்சி கொதிச்சு வருது பார்த்தீங்களா. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த இது பக்கம் முட்டைக்கோசுமே கூட வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. வெங்காயம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இதுவே சூப்பராக தான் இருக்கும். நம்ம சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, புளிக்குழம்பு, வத்த குழம்புக்கு, கல்யாணத்துலலாம் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லாயிருக்கும் முட்டைக்கோஸ். ஸோ முட்டைக்கோஸும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கையோட கொஞ்சம் இருந்த பாத்திரத்தையுமே கூட கழுவி வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் மிஷின் போடுறதில்ல. நிறைய பாத்திரம் இருந்ததுன்னா தெரியும் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு. இட்லிலாம் போட்டேன்னா நிறையா இருக்கும் பாத்திரம். அன்றைக்கி வந்து டிஷ்வாஷரில் லோட் பண்ணிடுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா அப்பப்போ கையோட கழுவி வச்சிடுறது. அந்த ஏரியாவையும் அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ உளுந்தும் மசிஞ்சிருச்சு, அதையும் எடுத்துடலாம். இன்றைக்கி கூடவே தோசைக்குமே கூட ஊற வச்சுருக்கேன். தோசைக்கு பார்த்திங்கன்னா பாதி பச்சரிசி, பாதி புழுங்கல் அரிசி, உளுந்து எல்லாமே சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை எடுத்துட்டு இந்த பார்த்தீங்களா தோசைக்கு கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன், இதையும் போட்டுடலாம். என்ன கொஞ்சம் கிரைண்டர் வந்து சூடாகுது. இப்போ இட்லிக்கு அரைச்சேன் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் அரைச்சனால கொஞ்சம் சூடாயிடும். கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்பியும் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். மற்றபடி எடுத்து கழுவுறது எல்லாமே ஈஸி தான். மிக்ஸி ஜார் கழுவுற மாதிரி தூக்கி நம்ம பாட்டுக்கு ஈஸியாக அலசி வச்சிடலாம். ஸோ அந்த பக்கம் இட்லி மாவுமே கூட கலந்து வச்சிடுறேன். உப்பு போட்டே தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். உளுந்து இல்லைன்னா அரிசி லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி அது கூடயே அந்த கல் உப்பை போட்டுருவேன். அதுவுமே நல்லா மசிஞ்சிரும். கடைசியில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் விற்கல கிரைண்டர், நானும் எல்லார மாதிரி காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி யாரும் ப்ராடக்ட் ரிவ்யூக்குன்னெலாம் எனக்கு கிரைண்டர் கொடுக்கல. ஸோ நானுமே யாரோ ரிவ்யூ போட்டிருந்ததை பார்த்து தான் எனக்கு பிடிச்சிருந்தது. கைவலி இருந்த டைம் அப்போ ஃபிசியோலாம் போயிட்டு இருந்தேன். சரி நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து முதல்ல போட்டு கொடுத்துட போகிறேன். நான் வந்து மாவு அரைச்சிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட்ணும். ஸோ அவருக்கு கொடுத்தாச்சு. பாருங்கள், கிச்சன் வந்து மாவெல்லாம் அரைச்சி எடுத்து கிரைண்டர்லாம் கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் ஈவினிங் டின்னர் தான், தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா பிரஞ்ச் மாதிரி இப்போ தானே சாப்பிட போகிறோம். கிட்டத்தட்ட 11 மணி ஆக போகுது.
எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தொடச்சி நீட்டாக வச்சாச்சு. இப்போ என்னோட லஞ்ச் எடுத்துட்ருக்கேன். தயிர் இருக்குது, இது போக ரசம்லாம் வைக்கல. சாம்பார் வச்சா ரசம் வைக்க மாட்டேன், 2 பேர் தானே, அதனால். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ.